Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to 7th question and exercise 3B. So in your question paranga, how much should a man invest in rupees 100 shares selling at rupees 110 to obtain an annual income of rupees 1680 if the dividend declares is 12%. So இதுதான் அவங்களோட given. இப்போ பாருங்க given என்னன்னு எழுதிக்கலாம். இது வந்து 7th sum. How much should a man invest? ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத கேட்குறாங்க. How much a man should invest அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இன் 100 rupees ஷேர்ஸ். ஸோ இன்னுன்னு வந்ததுனால சில பேர் என்ன நினைப்பீங்க, மேன் இன்வெஸ்ட் rupees 100 ஷேர்ஸ்னால் அது வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100ன்னு எடுக்கக்கூடாது. கிளியராக கொஷின் புரிஞ்சுக்கோங்க. How much should a man investனால் மேன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இன் எதுலன்னா என்வியை வந்து 100 rupees இருக்கும்போது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ்னால் இவங்க விற்கிற ரேட் வந்து மார்க்கெட் ப்ரைஸுன்னு நம்ம இதில் சொல்லுவோம். ஸோ 110 விற்கிறாங்க. 100 rupees ஷேராக இருக்கிறது செல் பண்ணும்போது 110 rupeesக்கு இவங்க வாங்குகிறாங்க. ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா rupees 1680. ஸோ டிவிடெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 12%. டு ஃபைன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேட்குறாங்க. How much a man should invest ன்னு கேட்டால் என்னது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். How much money required to buy னாலும் அது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இப்போ பாருங்கள் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ எம்வி. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பை எம்வி இருக்குது. இன்னொன்று வந்து டோட்டல் டிவிடெண்ட் பை டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர். அந்த ஃபார்முலா இருக்குது. டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர் ஃபார்முலா திருப்பியும் இருக்குது, விச் இஸ் டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் என்வி. டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர் பாருங்கள். டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர் வந்து ஜஸ்ட் டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் என்வி. ஸோ டிவிடெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ 12/100, என்வி வந்து 100. ஸோ அதாவது 12 rupees தான் வந்து உங்களோட டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர். இப்போ ஜஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆனுவல் இன்கம் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் டோட்டல் டிவிடெண்ட் தான் இன்னொரு நேம் தான் ஆனுவல் இன்கம். 1680 டிவைடட் பை 12. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு இவ்வளோ. ஜஸ்ட் இது 12 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 1 டைம் 48, 4 டைம் அண்ட் 0, 140 ஷேர்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 140 ஷேர்ஸில் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு எம்வி தான் உங்களோட ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாருங்கள் 140 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். எம்வி வந்து 110. ஸோ 14 × 11 வந்து 154. ஏன் எப்படி இவ்வளோ சீக்கிரம் போடுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் எழுதிக்கணும் 14ன்ட்டு. நடுவில் வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 1 + 4 வந்து 5, அது மிடில் எழுதிக்கணும். இது வந்து 11 டேபிளுக்கான ட்ரிக். ஸோ இது வந்து 1 5 4, 2 zeros லெஃப்ட் அவுட் இருக்குது. ஸோ ஜீரோஸ். ஸோ டோட்டலாக அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா 15,400 தான். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Catch you in the next video.